Hi, welcome to Litfeast channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Village Songs by Sarojini Naidu. It's a poem. Sarojini Naidu பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஃபீமேல் ரைட்டர் இன் இந்தியா. She was born in the year 1879 and died 1949. She was an Indian political activist, poetess, national leader in India. And also she was the first governor of United Provinces after independence. And first Indian women president of the Indian National Congress. காமனாக பார்த்தோம் அப்படின்னா 44th president of the Indian National Congress அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்தியாவோட இண்டிபெண்ட் மூமெண்ட்டில் வந்து இவங்களோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எட்மண்ட் கோஸ் என்ன சொல்கிறாருன்னா, த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு லிவிங் பைட் இன் இந்தியா 1919 யார் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ஒரு பெங்கால் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்களோட பொய்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, ரிச்சாக பிக்டோரியலாக ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த கோல்டன் த்ரெஷோல்ட், த ப்ரோக்கன் விங், த பேர்ட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்கெப்சர்ட் ஃப்ளூட் சாங்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே இவங்களோட நோட்டபுளான ஒர்க்ஸ். 13th February இஸ் த நாய்டூஸ் பர்த்டே. அந்த டேட்டை வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து நேஷ்னல் விமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரியிலே ஒரு விமன் வாய்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா இவங்களோட ரோல் தான், இவங்களோட பார்ட்டு தான் சொல்கிறாங்க. நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து இவங்களுக்கு 2 டைட்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களோட பொய்டிக்கல் ரைட்டிங்ஸ்க்காக கொடுக்குறாங்க. 2014 வந்து கூகுள் டூடில் வந்து இவங்களோட 135th பர்த்டே ஆனிவர்சரியை வந்து கூகுள் டூடில் வந்து கூகுள் வந்து இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வில்லேஜ் சாங்ஸ். இந்த போம்லோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் ட்ரெடிஷ்னல் வில்லேஜஸில் இருக்க இந்தியன் டிப்பிக்கல் விமன் வந்து ஏதாவது டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதில், எஸ்பெஷலி இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் ரன்னிங் வாட்டர், இதனால் அவங்க எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. எஸ்பெஷலி 1990s வந்து எந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இந்த ரன்னிங் வாட்டர் ப்ராப்ளம். ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்குமே இந்த இஷ்யூ வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் தென் நிறைய சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து ரியல் கான்செப்டோடு வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ஷார்ட் போம். 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, full are my pictures and fat to carry, lone is the way and long, why, oh, why was I tempted to tarry, lured by the boatsman's song, swiftly the shadows of night are falling, here, oh, here is the white crane calling, is it the wild owl's cry, there are no tender moonbeams to light me. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸோட மீனிங் வந்து பாட்டமில் கொடுத்துருக்கேன். இந்த போமோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் யங் வில்லேஜ் கேர்ள் தான். ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட பிக்சர்ஸ் மீன்ஸ் பாட். ஸோ அவளோட பிக்சர்ஸை எடுத்துகிட்டு வந்து ரிவருக்கு வந்து போகிறா. எதுக்கு அப்படின்னா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து தண்ணி வேணும் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி நடந்து போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ஃபேர் டு கேரி மீன்ஸ் என்னது, ரொம்ப தூரம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறா. எப்படின்னா தனியாக போகிறா. லோன் இஸ் அ வே அண்ட் லாங், ரொம்ப தூரம். ஒய், ஓ ஒய் வாஸ் ஐ டெம்ப்டட் டு டேரி. ஸோ டேரி மீன்ஸ் ஸ்டே. ஸோ அப்படி அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை ஏதோ ஒரு விஷயம் வந்து டெம்ப் பண்ணிருச்சு, நான் அங்கேயே என்னை மறந்து நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. லூட் மீன்ஸ் வாட், டெம்ப்டட் பை த போட்ஸ்மேன் சாங். ஸோ எதனால் அப்படின்னா நான் வந்து ஒரு போட்மேனோட சாங்கை வந்து கேட்டேன், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அதை கேட்டு நான் அப்படியே நான் மை மறந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்விஃப்ட்லி த ஷேடோஸ் ஆஃப் த நைட் ஆர் ஃபாலிங், சீக்கிரமாக என்ன ஆகிடுச்சு, ஷேடோஸ் ஆஃப் த நைட். ஸோ ஈவினிங் வந்து சீக்கிரமாக அந்த டே போயிட்டு நைட் டைம் ஃபுல்லாகவே டார்க்னஸ் ஃபுல்லாகிடுச்சு, நைட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Here, oh here is a white crane calling, is it the wild owl's cry. ஸோ அந்த நைட் டைம் அந்த இருட்டில் அந்த ரிவர் பிளேஸில் பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு கிரான் கத்துற சவுண்டு கூட எப்படி இருந்துச்சு, ஒரு வைல்டு அவுல் வந்து கத்துற சவுண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஈவன் சாரி அட்லீஸ்ட் ஒரு லைட் வெளிச்சமாவது இருக்குமா, ஒரு நிலா வெளிச்சமாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து என்ன இல்லை, நிலா வெளிச்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. If in the darkness a serpent should bite me, or if an evil spirit should smite me, Ram Re Ram, I shall die.
ஸோ இந்த இருட்டில் நான் பயத்திலேயே நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சர்பண்ட், ஒரு ஸ்னேக் என்னை கடிச்சா கூட எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஏதாவது ஒரு கோஸ்ட் என்ன ஸ்மிட் மீன்ஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா கூட எனக்கு தெரியாது. கடவுளே ராமா என்னை காப்பாற்று, நான் செத்தே போயிடுவேன், நாட் லைக் தட். அந்த ஸ்பீக்கர், அந்த யங் கேர்ள் வந்து சொல்லிகிட்டே புலம்பிகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து வேக வேகமாக ரஷ்அப் ஆகுறான். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடியுது. ஸ்டான்ஸா 2 இதில் யார் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி அவள் திங்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவர் பிரதர் மதர் பேசுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மை பிரதர் வில் மர்மர் why doth she linger, my brother will wait and weep, saying, oh save me, the great gods bring her, the Jamuna's waters are deep. ஸோ அவங்க பிரதர் வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்களாம், இன்னும் காணமே. லிங்கர் மீன்ஸ் டிலே. ஸோ இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது, இன்னும் அவன் சிஸ்டரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி அம்மாவும் வந்து என்ன வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், என்னது ரொம்ப டீப்பாக லவுடாக அழுவ ஆரம்பிச்சுட்டு கடவுளை ப்ரே பண்ணுவாங்களாம், எப்படியாவது என் பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. அதுக்கான ரீசன் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், ஜமுனா வாட்டர் வந்து ரொம்ப ஆழமானது. And then the Jamuna's waters rush by so quickly, the shadows of the evening gathered so thickly, like black birds in the sky. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜமுனாவோட வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ரொம்ப ஆழமானது. ஸோ அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது என் பொண்ணுக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கின்னு பாரு, ஈவினிங் டைம் சீக்கிரமாகவே முடிஞ்சு நைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கை பார்த்தா ஃபுல்லாகவே பிளாக் பேர்ட்ஸாக ரொம்ப டார்க்காக திக்னஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த யங் கேர்ள் ஸ்பீக்கரை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. Oh, if the storm breaks, what will betide me? Save from the lightning, where shall I hide me? Unless you succor my footsteps and guide me, Ram Bre Ram, I shall die. ஸோ சப்போஸ் இப்போ அவன் நடந்து வேக வேகமாக போயிட்டுருக்கா வீட்டுக்கு. சப்போஸ் ஸ்டாம் வந்துருச்சுன்னா என்னை நான் காப்பாற்றிக்குவேன். பிட்டைட் மீன்ஸ் ஹேப்பன். அண்ட் தென் இப்போ சப்போஸ் லைட்னிங், தண்டரிங், ரெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் எங்கே என்னை போய் ஹைட் பண்ணிக்குவேன் இந்த இந்த ரொம்ப அடர்ந்த இந்த காட்டுப்பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறா. ஸோ என்ன பண்ணு, என்னை வந்து சாக்கர் மீன்ஸ் ஹெல்ப். ஸோ கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோட கரெக்டான பாதையில் என்னோடய ஃபுட் ஸ்டெப்ஸ் போகணும், அதுக்கு என்ன கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து ராம் ரே ராம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வீட்டுக்கு வந்து போகிறான். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸ்டான்ஸா 1ல் ஒரு பியூட்டிஃபுல் யங் கேர்ள் இருக்கா, வில்லேஜில் இருக்க ஒரு கேர்ள். ஸோ தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து பாட் எடுத்துகிட்டு ஜமுனா ரிவருக்கு போகிறா. அங்கே ஒரு சாங் கேட்குறா. அந்த சாங் கேட்டு மெய் மறந்துடுறா. நைட் டைம் வருது. கிரானோட சவுண்ட் கூட அவளோட சவுண்ட் மாதிரி இருக்குன்னு பயப்படுறா. திருப்பி ரிட்டர்ன் ஆகிறா. மூன் லைட் கூட கிடையாது, ஸ்னேக் கடிக்குமோ, ஈவில் ஸ்பிரிட் வருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா முடியுது. செகண்ட் ஸ்டான்ஸால் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பிரதர் மர்மர் பண்ணிகிட்ருப்பான், அம்மா புலம்பிட்டு அழுவாங்க, ஜமுனா ரிவர் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால் அதை நினச்சி அவங்க ரொம்ப திங்க் பண்ணி அழுதுட்ருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கிறா இவ. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறா அப்படின்னா, ஸ்டாம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, லைட்னிங் வந்தால் என்ன பண்ணுறது, நான் என்னை எப்படி சேவ் பண்ணிக்கிறது, கடவுளை என்ன ப்ரொடெக்ட் பண்ணன்னு வேண்டிகிட்டே வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த போயத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த போயமில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு இந்தியன் வில்லேஜ் விமனோட, ஒரு கேர்ளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.